வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 44 வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 43 வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல உள்ள 43 வீடியோவும் நீங்க வரிசையா பார்த்துக்கலாம். மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகளை எப்படி நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மொத்தமா படிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைட் பை சைட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு. மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. இல்ல இப்பதான் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க, எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு படிக்கும் போதே வரும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சைட் பை சைட் பாருங்க. இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். எதிர்ச்சொல். ஃபர்ஸ்ட் கேள்வி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மேதை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேதை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தளர்ந்து, ஆப்ஷன் பி வீழ்ச்சி, ஆப்ஷன் சி பேதை, ஆப்ஷன் டி தோல்வி. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மேதைக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பேதை. மேதைக்கு எதிர்ச்சொல் என்ன? பேதை. எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ மேதைக்கு எதிர்ச்சொல் என்ன? பேதை. அடுத்து இரண்டாவது கேள்வி சரியான மரபு தொடர் பொருள். சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பயனின்றி இருத்தல், ஆப்ஷன் பி அலைந்து திரிதல், ஆப்ஷன் சி பொய்யலுகை, ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று. மரபு தொடர் கேட்டிருக்காங்க ஆகாய தாமரை அப்படின்றதுக்கு. ஆப்ஷன் ஏ. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தாலும் ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னா அது இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சொல்றதா ஆகாய தாமரை. அப்ப இல்லாத ஒன்று அப்படின்றதான் ஆகாய தாமரை. அடுத்து மூன்றாவது கேள்வி புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. இந்த இடத்துல நம்ம கேள்வி நோட் பண்ண வேண்டியது எதிர்ச்சொல்லா இல்ல அதோட பொருள் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். புனையினும் புல்லினும் புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாழ்ந்த, ஆப்ஷன் பி மேலான, ஆப்ஷன் சி தரம் இல்லாம, ஆப்ஷன் டி நடுநிலையான. புல் அப்படின்றதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மேலான. ஆப்ஷன் பி மேலான. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் அப்படின்றதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? புல் அப்படின்றதற்கு மேலான அப்படின்றது எதிர்ச்சொல். அடுத்து நான்காவது கேள்வி புத்துயிரூட்டு பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புதுமை கூட்டல் உயிரூட்டி, ஆப்ஷன் பி புது கூட்டல் உயிரூட்டி, ஆப்ஷன் சி புது கூட்டல் மை கூட்டல் உயிரூட்டி, ஆப்ஷன் டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை எப்படி வித்தியாசமா இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. புத்துயிரூட்டி அப்படின்றத பிரித்தெழுதுகள் தானே, நம்ம ஈஸியா எழுதலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுவும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. புத்துயிரூட்டி அப்படின்றது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு பிரிச்சிருக்காங்க. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. எண்ணி துணிக கருமம்ல இந்த கருமம் அப்படின்றதோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செயல், ஆப்ஷன் பி சொல், ஆப்ஷன் சி வறுமை, ஆப்ஷன் டி துன்பம் கேட்டிருக்காங்க. எண்ணி துணிக கருமம்ல கருமம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செயல். எண்ணி துணிக கருமம்ல கருமம் அப்படின்றது செயலை குறிக்குது. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 4. இப்ப சைவ சமய குறவர்கள் எத்தனை பேரு? 4 பேரு. அடுத்து ஏழாவது கேள்வி பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் எது? பாரதி தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரோட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் பி ராவண காவியம், ஆப்ஷன் சி இயேசு காவியம், ஆப்ஷன் டி கண்ணன் பாட்டு. பாரதி தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். கேள்வியை பார்த்து வச்சுக்கோங்க. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க.
அடுத்து 8வது கேள்வி அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர், ஆப்ஷன் பி அலங்காநல்லூர், ஆப்ஷன் சி கோடகநல்லூர், ஆப்ஷன் டி நல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த நூர் எது? தச்சநல்லூர். அடுத்து 9வது கேள்வி வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் ஏ பகவத புராணம், ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் சி கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் டி கம்பராமாயணம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். இப்ப பாஞ்சாலி சபதத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வேணும். இப்ப அந்த பாஞ்சாலி சபதத்தை எதை தழுவி எழுதப்பட்டிருக்கு? வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். அடுத்து 10வது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ அருணகிரியார், ஆப்ஷன் பி அண்ணாமலையார், ஆப்ஷன் சி சுந்தரனார், ஆப்ஷன் டி பாரதியார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? பாரதி அண்ணாமலையார். அடுத்து 11வது கேள்வி பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ வெறுக்கை நெய்பவர், ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர், ஆப்ஷன் சி ஓசுனர் செல்வம், ஆப்ஷன் டி காருகர் எண்ணெய் விற்பவர். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர் அப்படின்றதான் பொருத்தமா இருக்கு. மித்ததெல்லாம் என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போர் அப்படின்றது. அடுத்து 12வது கேள்வி தண்டமிழ் ஆசானின் இளங்கோவடிகள் யாரை யார் பாராட்டியுள்ளார். தண்டமிழ் ஆசான் அப்படின்றது இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாதகுத்தனார், ஆப்ஷன் பி தோழமொழி தேவர், ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர், ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். அப்போ தண்டமிழ் ஆசான் அப்படின்னு இளங்கோவடிகள் யார பாராட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் யார பாராட்டியிருக்காரு? சீத்தலை சாத்தனார பாராட்டியிருக்காரு. அடுத்து 13 கீழ்கண்டவற்றில் பொருத்தம் இல்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதுல எது பொருத்தம் இல்லாம இருக்கு? 10 பாட்டு. அப்ப மிச்சம் 3 என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 10 பாட்டுன்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. அப்ப மித்த 3 என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 14வது கேள்வி கல்வி அழகுக்கே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் சி திருக்கடிகம், ஆப்ஷன் டி நாலடியார். கல்வி அழகுக்கே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். ஆப்ஷன் டி நாலடியார். அப்ப நாலடியாரோட பாடல்னா கல்வி அழகுக்கே அழகு அப்படின்ற பாடல் வரியும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஒண்ணு கல்வி அழகுக்கே அழகு என்ன நூல்னு கேட்கலாம், இல்ல கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு கேட்டு என்ன நூல்னு கேட்கலாம். இது நாலடியார். நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 15வது கேள்வி பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள். பழமொழி 400. இந்த வரி என்னது? பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் அப்படின்றது நூல் பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாலடியாரோட ஆசிரியர் யாரு? பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புகவா அப்படின்றது பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புகவா அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நீர், ஆப்ஷன் பி உணவு, ஆப்ஷன் சி காற்று, ஆப்ஷன் டி பொருள். பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் அப்படின்றது பழமொழி 400. இந்த புகவா அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உணவு. ஆப்ஷன் பி உணவு. அடுத்து 16வது கேள்வி முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கண்டறிக. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கண்டறிக. ஆப்ஷன் ஏ நீதிநெறி கோவை, ஆப்ஷன் பி அறம் பாடும் கோவை, ஆப்ஷன் சி அருவுரை கோவை, ஆப்ஷன் டி நல்வழி கோவை. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் என்ன? அறவுரை கோவை.
அடுத்து 17 பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ அரிசி, ஆப்ஷன் பி சோறு, ஆப்ஷன் சி பொங்கல், ஆப்ஷன் டி கம்பு. அரிசி பொம்மல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சோறு. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? சோறு அப்படின்றதுதான் பொருள். அடுத்து 18வது கேள்வி. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஆப்ஷன் ஏ பரிமேர் அழகர், ஆப்ஷன் பி தஞ்சை ஞானப்பிரகாசர், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரிமேல் அழகர், ஆப்ஷன் பி தஞ்சை ஞானப்பிரகாசர், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாரு? சரியான விடை ஆப்ஷன் பி தஞ்சை ஞானப்பிரகாசர். தஞ்சை ஞானப்பிரகாசர். 19வது கேள்வி. இந்த லைன் கொடுத்து இறைவனின் திருவடியை பாடியவர்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் ஓடையில் ஊறுகின்ற தீச்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனம் மலரே என்று இறைவனின் திருவடியை பாடியவர். ஆப்ஷன் ஏ குமரகுருபர், ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர், ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். அடுத்து 20வது கேள்வி. பாடல் அறிந்து பொருத்துக. பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம் மீன் தூண் விரும்பல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு சரியான விடை பார்த்தலாம். 4123 4123. அப்போ காலை மாலை உலாவி நிதம் அப்படின்றது கவிமணி சொல்லியிருக்காரு. யாரு? கவிமணி சொல்லியிருக்காரு. அடுத்து மீன் தூண் விரும்பேல் அப்படின்றது ஔவையார் சொல்லியிருக்காங்க. மீன் தூண் விரும்பேல் அப்படின்றது ஔவையார் சொல்லியிருக்காங்க. திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது திருமூலர் சொல்லியிருக்காரு. யாரு? திருமூலர். அடுத்து மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கரெக்டா? பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வரிகள் அடிக்கடி கேட்டது. அதுவும் இந்த மீன் தூண் விரும்பேல் அப்படின்றது பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தோம். தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 21வது கேள்வி. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு, ஆப்ஷன் பி பல்லாவரம், ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர், ஆப்ஷன் டி அழகன்குளம். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. அடுத்து 22வது கேள்வி. ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர்வ பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர்வ பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். ஆப்ஷன் ஏ பல்லவர்கள், ஆப்ஷன் பி பாண்டியர்கள், ஆப்ஷன் சி நாயக்கர்கள், ஆப்ஷன் டி மராட்டியர்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாயக்கர்கள். அப்போ ராசபாளையம் ஆரப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். 23 காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி மனிதருள் மாணிக்கம் நேரு, ஆப்ஷன் சி மூத்தறிஞர் ராஜாஜி, ஆப்ஷன் டி தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு? ஆப்ஷன் டி தந்தை பெரியார். அப்ப நேருக்கு எப்படி கொடுத்திருக்காங்க? அப்ப மனிதருள் மாணிக்கம்னு கொடுத்திருக்காங்க. சோ மனிதருள் மாணிக்கம் யார் அப்படின்னு கேட்கலாம். நேரு. அடுத்து 24வது கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஆப்ஷன் ஏ செய்யுள் வடிவம், ஆப்ஷன் டி ஒளி வடிவம், ஆப்ஷன் சி வரி வடிவம், ஆப்ஷன் டி நாடக வடிவம். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தா ஆப்ஷன் சி வரி வடிவம். அப்ப வரி வடிவத்தை தான் சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. அடுத்து 25வது கேள்வி. துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். யாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்றது? ஆப்ஷன் ஏ சுரதா,
ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். அப்போ துரைமாணிக்கம் அப்படின்றது யாரோட இயற்பெயர்? ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். அடுத்து 26 திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யாரு? ஆப்ஷன் ஏ குமரில்லப்பட்டர், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி எல்லிஸ், ஆப்ஷன் டி வில்லியம் கேரி. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரில்லப்பட்டர். ஆப்ஷன் ஏ குமரில்லப்பட்டர். திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் எழுதினவர் யாருன்னு எந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்துல முதல்ல சொன்னவர் யாரு? குமரில்லப்பட்டர். திராவிடர் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எந்த வருடம் யார் எழுதுனா அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 27 சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காணப்படுகின்றன. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காணப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ அளவுக்கு மீறிய உயர்வும் அழகும், ஆப்ஷன் பி அளவுக்கு மீறிய உயரும் நேர்த்தியும், ஆப்ஷன் சி ஒல்லியான உருவமைப்பும் அழகு, ஆப்ஷன் டி அளவுக்கு மீறியும் உருவமும் பருமனும் சொல்லியிருக்காங்க. அப்போ சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காணப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அளவுக்கு மீறியும் உயரமும் பருமனும். அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அடுத்து 28 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் பி அப்துல் காதர், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். அடுத்து 29 வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆப்ஷன் ஏ பாரத ரத்னா விருது, ஆப்ஷன் பி செவாலியர் விருது, ஆப்ஷன் பி பத்மபூஷன் விருது, ஆப்ஷன் டி சாகித்ய அகாடமி விருது. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு எந்த அரசு கேட்கலாம், பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி செவாலியர் விருது. அப்ப வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு வழங்கின விருது என்னது? செவாலியர் விருது. அடுத்து 30 தமிழ்நாட்டில் வானப்பாடி என்று பாராட்டப்பட்டவர். கடைசி கேள்வி, தமிழ்நாட்டின் வானப்பாடி என்று பாராட்டப்பட்டவர். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மு மேத்தா, ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி மருதகாசி. தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். ஆப்ஷன் பி முடியரசன். தமிழ்நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். மொத்தம் இதுல 30 கேள்வி. இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. எப்பயுமே 30 கேள்விகள் தானே பாக்குறோம். டெய்லி ஒரு 60 கேள்விகள் போறோம். 30 கேள்விகள் பாக்குறோம். இதனால உங்களுக்கு சைட் பை சைட் படிக்கிறதுனால பெரிய கடைசியில சுமையா இருக்காது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டே இருங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும், டெஸ்ட் போடுற மாதிரி அப்படின்னு நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.